வாயில போட்ட உடனே டக்குன்னு கரையிற மாதிரி ஒரு மைசூர் பாக்க வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. பிரிஞ்சு வருது பாரு. A few moments later. அம்மா ஆபத்தின் விளிம்புல இருக்காயா? அங்க பாரு, என்னது இது? பால்கோனா சொன்ன மாதிரியே வருது பாரு. பால்கோனா கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்ப வந்து பெயிண்டர் வேலை பாக்குறா. பேசாம இதை போட்டு மிக்ஸில அரைச்சி நல்லா இதுவாக்கிட்டு சாஃப்ட் ஆக்கிட்டு அப்புறமா வைக்கலாமா? ஏய், இருப்பா கரண்டியை உடைச்சிராத. என்னப்பா அது? 2 செகண்ட்ல இப்படி ஒட்டறத நீங்க பாத்துர்க்கீங்களா? சிமெண்ட் நான் செஞ்சிருக்கேன் பாருங்க. மிக்ஸியை குலுக்கு. ஐயோ மாடி. மிக்ஸில போட்டு அரைச்சோம் அப்படியே இருக்குதுங்க. நாளைக்கு ஜிலேபி செய்யறோம் வந்து. மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். போட்ட உடனே டக்குனு கரையற மாதிரி நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பாத்து பாரு. சொருப்பு பிஞ்சு போகும் பாத்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் எதனா சொல்லிட்டு இருந்தேனா? இந்த சேர் ஒழுங்கா காட்ட உங்களுக்கு தெரியலையா? தெரியுது தூக்கம் இல்லப்பா. அது எவ்வளவு அழகா பாரு. அது என்னது தெரியுமா? அது போட்டுக்குங்க. இந்தியான்னு போட்டிருக்கா? எங்க இந்தியான்னு போடலையா? அது செல்லோன்னு போட்டிருக்கு. போயா உனக்கு பிடிச்சிருக்கா? சிரிக்குதா? ஸ்மைலியும் இருக்குதா? சூப்பர்யா. அர்ஜுனுக்கு வந்து தீபாவளி சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்காயா? அடுத்து உனக்கு தீபாவளி ட்ரெஸ்லாம் வரும். அந்த தீபாவளி vlogல பார்க்கலாம். என்னன்னா இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த செட்டோட வந்தது, அந்த டேபிளோட வந்த சேர். இதுல இவன் என்ன பண்ணிட்டா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த நட்டு மாதிரி. சரியா? இது என்ன பண்றானா, இதுல எல்லாம் இல்ல பாருங்க, எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு இதுல ஒழுங்கா உட்கார முடியாம உட்காந்து கீழே விழுந்துட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சேர் மட்டும் வாங்கணும்ட்டு நாங்களும் எத்தனையோ வாட்டி நினைச்சிட்டு வெளியே போவோம். ஆனா மறந்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது எப்ப இந்த சேர் நல்லா இருக்குல்ல, ஆனா இங்க நிறுத்த முடியாது, டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி ஓகே, ஃபைனலி நம்ம வந்து அமேசான்லயே போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் போட்டேன் மக்களே. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் போயிட்டு டேட் பார்த்தா 30 நாள் கழிச்சு வரும் போட்டிருக்கு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குப்பா உனக்கு. Thank you so much. வீடியோல பார்க்கும்போது தான் தெரியுது. அப்ப நேர்ல தெரியல. அதனால வந்து ஒரு வழியா அந்த 30 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க பாருங்களேன். இப்பெல்லாம் தலைவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது வாங்கினாலும் அவரே அவர் கையால போட்டோ எடுத்துடணும். இந்த பாருங்க, என்னையா பண்ற? போட்டோ எடுத்திருக்கியா? சரியா. அது எதுக்கியா போட்டோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க நீ? அந்த பிராண்ட் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாவீங்களா, நாங்க ப்ரமோஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்றான். அப்ப என்ன ஆகும்? ஏய், நீ சும்மா விளையாட்டு சொன்னா கூட ஆமா அப்படிதான் போறேன்னு நினைச்சிட்டு. இதை விட நல்ல பிராண்ட் சேர்லாம் இருக்கு. ஆனா நம்ம வந்து குழந்தைங்களோட பொருட்கள்ல வந்து நம்ம பெருசா காஸ்ட்லியா வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா இனிமே அவங்க உடைக்க தான் போறாங்க, அதை போட்டு நச்சு நம்ம வந்து இதே மாதிரி. ஏன்னா இது வாங்கி கொடுக்கும்போது முதல்ல அப்படிதான் ஆசையா இருந்தான், அப்புறமா பார்த்தா உடைச்சிருந்துட்டான். இதே மாதிரி சேர் 2000 ரூபீஸ்லயும் இருக்கு. ஆனா என்ன பண்ண போறான், அந்த சேரை வச்சு தூக்கி போடுவான், தூக்கி அடிப்பான், எல்லாம் இது கிரையான்ஸ் வச்சு கிறுக்குவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு 2000 3000 நம்ம வந்து ஒரு குட்டி சேர் வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நாசம் பண்ணும்போது எங்க ஆளுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கு. இன்னும் அது சூப்பர் டீலக்ஸா வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பாத்துக்கலாம். யோ இங்க பாரியா, வெல்கம் டு அவர் சேனல் சொல்லிருங்க. வீடியோ என்னப்பா, தீபாவளி ஸ்பெஷல். நீங்க அப்புறமா வந்து ஒரு சீடையை மட்டும் செஞ்சுட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க. சரி, எல்லாரையும் தீபாவளிக்கு சீடை மட்டும் செய்யுங்கறியா? நேத்துக்கு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், நேத்துக்கு எடுக்க முடியாம போச்சு. நேத்துக்கு என்ன பண்ணோம்? நேத்து என்ன பண்ணோம்? பேட்டரி பாக்கெட் தான்.
அண்ட் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் பார்த்தா டூடு படத்துக்கு சூப்பரியா, இன்னைக்கு வந்து இவன் உன்னைய இது பண்ண போறான். டூடு படத்துக்கு வந்து போயிட்டு வந்தோம். ஸோ நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஸோ அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் காலையிலே கிளம்பி நல்ல என்டர்டெய்னிங்கான படம், என்டர்டெய்னிங்கான மூவி. ஸோ காலையில் வந்து நான் ஸ்கூலில் விட்டுட்டு உடனே நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், அப்போவே எடிட் பண்ணுறோம், சாயங்காலம் 6 மணிக்கு போடுறோம்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியல. ஏன்னா நாங்கள் வந்ததே 5 ஆமா, டைம் ஆயிடுச்சு. இவன் எல்லாம் ஸ்கூல்ல விட்டு நாங்கள் 2 பேரும் குளிச்சு கிளம்பிட்டு பார்க்குறோம். 12:30 1 மணிக்கு படம். 6 மணி நேரத்தில் எப்படி வீடியோ எடுத்துட்டு அங்கேயும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோ எடுக்க முடியாம போச்சு. ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது திருவிழா. அந்த அண்ணாத்த படத்தில் சொல்லுவாரே தலைவரே, அனாதை படத்துலயா? ஆமாப்பா இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கட்டுங்கடா காப்பு, வைங்கடா ஆப்ப. அப்படின்னு போய் முதல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு வா. இருடா, நான் எல்லா கிராசரிஸும் வேற வாங்கி வச்சிருக்கேன் மக்களே. இன்னைக்கு வந்து உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் பாரு. நான் எல்லா கிராசரிஸுமே வாங்கி வச்சுட்டேன். சரி, ஜிலேபி, மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் அதிரசம். இந்த 3த்துல உனக்கு எது வேணும்? சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். கொஞ்சம் ஹார்டான பொருட்களா இருக்கனால பயமா. ஜிலேபி மைசூர் பாக்கு ஹார்டான பொருளா? அது வெளியே இருக்கிறவங்க சொல்லணும், நமக்கு அது ஹார்டான பொருள். ஹலோ, ஹார்டா இருக்கிற சீடையவே நாங்க எப்படி செஞ்சோம் தெரியும்ல? அது என்னமோ கரெக்ட் தான். நான் வந்து சீடை வீடியோவை பார்த்துட்டு அதை செய்யும் போது நான் இருந்தப்ப எனக்கு தெரியல. அப்புறமா எனக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் போட்டு காட்டினான். அப்பதாங்க தெரியுது எல்லார் வீட்லயுமே வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கு. நமக்கு தான் வந்து ஓகே, அந்த அமானுஷம் நடக்காம தடுத்து இருக்கிறோம். ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்து நம்மளை காப்பாத்தி இருக்கு. அதனால இன்னைக்கு நீ வந்து மைசூர் பாகு ட்ரை பண்ணலாமாப்பா தம்பி? இப்பதானே நான் சொல்லி வாயமுன்னா என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? என்னடா பண்ணப்ப? என்ன பண்ணப்ப? அடியே சரியே இப்படி விக்க முடியல. எதுக்கு அது அப்படி வைக்கணும்? அது கல்யாண வீட்டுல தான் அப்படி வைப்பாங்க. அந்த சேர் ஒரே மாதிரி இருக்க சேர் மேல தான் அதை வைக்கணும், சரியா? வேற வேற சேர் மேல வச்சா அது உட்காராது. இதுல இந்த அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த 2 நட்டை கழட்டி போட்டோம்னா இந்த சேர் வந்து இது மேல வைக்கலாம்னு யோசிச்சு பாரு. அங்க நிக்கிற நீ கழட்டி போட்டானா? ஆமா, அந்த நட்டை கழட்டி போட்டான். சரி, ஓகே. இப்ப வந்து அர்ஜுனோட சேருக்கு முட்டு கொடுக்கற விதமா நம்ம ஏன் மைசூர் பாகு செய்யக்கூடாது? தொடப்பு கட்டை பிஞ்சு போகும், நீ சாப்பிடாத. மைசூர் பாகு உனக்கு கிடையாது எதுவுமே. சரி, ஓகே. மைசூர் பாகு வந்து ஆல்ரெடி நம்ம அசிங்கப்படுத்த வெளியே இருந்தா அவனாச்சும் ஒரு தடவை தான்டா தொடப்ப கட்டாங்க, 4 தடவை தொடப்ப கட்டாங்க. ரசிக்கிறான். ஒருவேளை நீ இமேஜினேஷன்ல நீ என்னை தொடப்ப கட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணும் போல. அர்ஜுன் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? என்ன பண்ண? டீச்சர் திட்டினாங்களா? என்ன திட்டினாங்க? பேசி எதுக்கு திட்டினாங்க? நீ என்ன பண்ண? சும்மாவே ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஏன் சொல்ல? உன்னை ஏன் டீச்சர் திட்டினாங்க சொல்லு. நீ ஏன் நச நசன் இருக்க? இங்க பாரு, ஏன் திட்டாங்க கேட்டா, ஏன் திட்டாங்க கேட்டா, ஏன்னா நான் நச நசன் இருக்கல. இங்க வா, என்ன நச நசன் நான் கேட்டா தான் சொல்லுவோம். டீச்சர் கிட்ட நீ என்ன நச நசன்னா ஏன் திட்டினாங்க? நான் பேசி திட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுப்பா, அந்த மாலுக்கு நான் போகணுப்பா. டேய், இது டீச்சர் சொல்லல, நீ சொல்ற. டீச்சர் கிட்ட நீ என்ன சொன்ன? ஏன் கோவமானாங்க அவங்க? ஏன் உன்னை திட்டினாங்க அதை சொல்லு. நான் விளையாடுனேன் நான் அதுக்குள்ளே டீச்சர் திட்டாங்களே. படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறியா இல்ல விளையாடுறதுக்கு ஸ்கூலுக்கு போறியா? நீ எனக்கு புரியலையே. இன்னொன்னு இருக்கு. யாரோட ஸ்பைடர்மேனை வாங்கி விளையாண்ட? குட்டி ஒன்னு தேன் இருந்துச்சு. சரி, ரெட் கலர்ல. அதை எடுத்தியா நீ? அதனால திட்டாங்களா? நீ யாரோட ட்ரெயின் எடுத்த? வேற பாப்பாவோட டாய்ஸ் எடுத்தியா? அது பாப்பாவோட மிஸ். அது வண்டி இருக்குல்ல, மேக்கப் வண்டி. அது தொடர்ந்து பாட்டு குட்டி ஒன்று தேன் இருந்தது ரெட் கலர். ஓகே, அதை நீ எடுத்துட்டு ஓடிட்ட. அது எடுத்துட்டு ஓடல. அப்புறம் அவங்க தூக்கி போட்டாங்க. அது திருப்பி நாங்க அது போடு.
நீ அதனால அவங்க என்ன சொன்னாங்க, அதை எடுத்து வச்சுட்டு நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருனாங்களா? அப்புறம் உனக்கு கசக்குது. அர்ஜுன் ஒண்ணு தெரிஞ்சுக்கையா, வீட்டுக்கு வந்து விளையாடணும் சரியா? ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா விளையாடலாம், ஆனா எப்போதுமே விளையாடக்கூடாதுல்ல. உன்னை பார்த்து ஒரு 4 பசங்க கெட்டு போயிட்டாங்கன்னா மகமா அதானே. ஓகே மக்களே, தீபாவளி ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடியே சீடை ஒண்ணு பார்த்தோம். ஹாப்பி தீபாவளி இன்னைக்கு இல்ல, இன்னும் 2 நாள் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைசூர் பாகு. என்ன நீயே முடிவு பண்ணிட்ட? ஆமா, நீ தானப்பா இப்ப சொன்ன முதல்ல இவ தானங்க கேட்டா 3ல எதனா ஒண்ணு மைசூர் பாகு, அப்புறம் இன்னும் 2. நீ உன்னை சூஸ் தான் பண்ண சொன்ன, உன்னை வந்து அதை டிக்ளேர் பண்ண சொல்லல. ஏய், சூஸ் பண்றதுக்கும் டிக்ளேர் பண்ணாங்க என்ன? நீ உனக்கு வந்து என்ன வேணா நீ சூஸ் பண்ணுவ, அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் என்ன மைசூர் பாகுன்னு நான் சொல்றேன். ஏன் நீ வேற எதனா பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இன்னைக்கு மைசூர் பாகு செய்ய போறோம் மக்களே. இப்படி தாங்க பண்றா அவ. நீ என்ன சொல்ற, செய்ய போறது நான். சோ நான் தான் சொல்றேன். சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் டெவில்ஸ் அஞ்சலி பிரபாகரன். மக்களே, இதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நீங்க சொல்லாதீங்க தலைவரே, போய் செய்யுங்க போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு குக்கிங் வீடியோக்குள்ள போவோம். இந்த காலேஜ் பசங்கலாம் வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு வெட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வெட்டிட்டு இருக்கேன். அது என்ன விஷயம்னா, இதுல தான் நம்ம அந்த மைசூர் பாகு செய்ய போறோம். இது மைசூர் பாகுக்காக வாங்கின ஒரு இதுல வந்து ப்ரௌனி எல்லாம் செய்யலாம் போல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரௌனி எல்லாம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இது எதுக்காக நான் பிக்கிறேன் அப்படின்னா, எதுக்காக நான் பிக்கிறேன் அப்படின்னா, பெரிய இது பேக்கிங்ல வந்து நீ என்னத்தை கிழிச்சேன்னு பேக்கிங்ல வந்துட்டு பெரிய ஒரு இது மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இதை வச்சு கையிலே கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கவுத்தி போட்டு அழகா கிழிச்சிட்டேன். பார்த்தா இது வந்து ஆக்சுவலா வாய் பெருசு. ஆமாப்பா. சோ இதெல்லாம் அளவு வச்சு கிழிக்கணும். இதையும் அளவு வச்சு கிழிச்சு பார்த்தா கரெக்டா வரல. சரி நமக்கு இந்த இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் போட்டு அப்படியே வந்து கிழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்கிறேன். என்னத்தை கிழிச்சேன்னு என்ன கேட்டக்கூடாதுல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அர்ஜுனன்ங்கிறவரு என்ன கமெண்ட் போட்டிருக்காரு தெரியுமா? தீபாவளி சீரீஸ்ன்னு ஒன்னையும் அண்ணனோட மைண்ட் வாய்ஸ்ன்னு போட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு போட்டு கமலேஷ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அயன் கமலேஷ், அவங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்கு போல. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதனாலதான் நீ ஹேர் ஸ்டைல மாத்திட்டு வந்துட்டா. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? ஆக்சுவலா நிறைய ஏபி ஃபேமிலி இப்ப புதுசா நமக்கு சப்ஸ்கிரைபரா வந்திருக்காங்க. அவங்கலாம் நம்மளோட சமையல் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பட் அந்த காலத்துல இருந்தே நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபரா இருக்கிற ஏபி ஃபேமிலிக்கு தான் தெரியும். நம்ம கருப்பு கலர்ல ஒரு குக்கர் ஒன்று வச்சிருந்தோம். அது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப புது விருந்தாளி வந்திருக்கிறோம். இப்ப வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லா இவன் தான் ஓட போறான்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆரம்பிச்சிருக்கான். ஈஸியா இருக்கான், இப்படி தூக்குறதுக்கும் சரி, கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கானா, அதனால கொஞ்சம் வந்து இவன்கிட்ட வந்து சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ராசியா இருக்கு. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்க ஐயா. அந்த அரிசி மாவு மேட்ரு போட்டிருந்தோம்ல, அது வந்து கடலை மாவை அரைச்சு அதுல வந்து சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஒரு தவங்க அடிப்போலின்லாம் போட்டு, கடலை பருப்பா கடலை மாவான்னு தெரியல, கடலை அதோ சம்திங் போட்டிருந்தாங்க. நீ சாப்பிட்டுட்டு சொல்லு. சோ வாயில போட்ட உடனே டக்குன்னு கரையிற மாதிரி ஒரு மைசூர் பாக்கை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்க போறோம். இருங்க நீங்க செஞ்சு முடிங்க தலைவரே. அது வாயில போட்டே டக்குன்னு கரையுதா இல்ல பல்ல உடையுதாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. அது மாதிரி முதல்ல எடுத்தனே வாயை விடாது. நார்மலா எப்படி பண்ணுமோ அதை சொல்லி ஆரம்பி. வாயில போட்டா டக்குன்னு கரையுதான். இது வந்து 1/4 கப் அளவு மக்களே. இந்த சுகரை நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம். இதுல ஐயோ பேச்சு கொடுக்காதடா, உன்னால தான்டா. ஏய், நான் பேச்சு கொடுக்கிறதுக்கு நீ கொட்றதுக்கு உனக்கு என்னப்பா சம்பந்தம்? 1/4 கப் சக்கரை. நீ பேச்சு கொடுக்கிறதுனால தான் எனக்கு வந்து 1 கப் சக்கரை. நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த தடவை வந்து இங்கனக்குள்ள ஒரு போர்வை விரிச்சு வைக்க போறேன். ஒரு துண்டு, இங்கிட்ட ஒரு டவல், இங்கிட்ட ஒரு டவல். ஏன்னா சட்டிக்குள்ள விழுகிறத விட கீழே தான் அதிகமா சிந்துற நீ. பிரபாகரே அப்பெல்லாம் பேசாத. அந்த இதையும் குறைக்க மாட்டான், ஹை ஃப்ளேம்ல தான் பண்ணுவாங்க. ஏய், எங்கடா சிம்ல தான இருக்கு?
எங்க சிம்முன்னு இல்லையே. சிம்ல தான் இருக்கு. ஓ சிம்முனா குட்டியா இருக்கும் பாருங்க. ஏய் ஏலா ஏலா ஏலா. ஐயோ என்ன பிடிச்சிக்கிச்சு? ஐயோ ஏய் பண்ணு எதனா பண்ணு. எனக்கு என்னடா இதுக்கு பிரச்சனை? அதுக்கு தான் ஓவர் ஹீட் வைக்க கூடாதுங்கிறது சொன்னா. ஏய் இருப்பா தோன்றேன்னு சொல்லிட்டு பொத்துன்னு மேலே தெரிச்சிட போகுது. எப்பவுமே நீங்க ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இல்ல எப்பவுமே வந்து சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்திட்டு சர்க்கரை போடுங்க. அப்படி இல்லையே. பட்டாக்கத்தை எடுத்துட்டு வரவா உள்ள போய் சுரண்டி எடுக்கணும்ல. என்கிட்ட பார்த்து பேசு. பார்த்ததுனால தான் பேசுறேன். ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஃபெவிக்விக் வேணுமோ சொல்லுங்க. இதுடா இது மாதிரி ஆச்சு. ஐயோ அந்த கரண்டி வச்சு தூக்குனே. வேணாம்ப்பா தயவு செஞ்சு வேணாம்ப்பா. மைசூர் பாகு நான் கூட பல்லு உடையும் நினைச்சேன். வாயை ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். என்ன அது அதுவே கரைஞ்சிருமோ? ஆமா கரஞ்சிருன்னு நினைக்கிறேன். இது சாப்பிடு. டேய் இவ்வளவு இதா இருக்கே மேல உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கே. இந்த சக்கரை பாகுக்கு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது மக்களே. செட் ஆகலன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு பண்றது? அது இல்லாம அத பண்ண முடியாத மைசூர் பாகு. சக்கரை பாகு மட்டும் வெளியே வாங்கு. சக்கரை பாகுலாம் விக்க மாட்டறாங்க அவனே. அப்ப நானாச்சும் பண்ணி தரேன் உனக்கு. என்ன சீனி அள்ளி போட்டு அதுல தண்ணியை ஊத்தி சக்கரை பாகு தயாரிக்கிறதெல்லாம் எவ்வளவு ஈஸியான விஷயம். நீ முதல்லயே வந்துட்டு என்ன பாகு பல்லு பூசுது. இந்த ஒரு இதுல வந்து ஒரு 2.5 கப்பு கடலை மாவு எடுத்துருக்க மக்களே. இதுல வந்து வாசனை இல்லாத பிளெயினான எண்ணெய் ஊற்றி சொன்னாங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். ஆனா அவங்க அதுல ஒரு வெள்ளை கலர்ல இருந்தது எண்ணெய். ஏய் ஏய் அப்ப என்ன தேடி ஊத்திட்டு இருக்காதப்பா. ஊத்த மாட்டேன்ப்பா. நீ முதல்ல என் மேல ஒரு நம்பிக்கை வை. வாசனையே இல்லாத என்னன்னா எப்படிப்பா தம்பி? உன்னை மாதிரி யாருன்னா சமைச்சிருப்பாங்களோ? இல்ல அது என்ன மாதிரி டைப்? ரீஃபைண்ட் ஆயில் பா தம்பி. வாசனையே இல்லாம இருக்கும்ல. சோ கொஞ்சம் எண்ணெய் ஊத்தியாச்சு. அதுக்கு அப்புறமா வந்து இதுல வந்து கொஞ்சம் நெய் அப்படியே. இது என்ன மாவு சொன்னா? கடலை மாவு. நெய்யும் அப்படியே ஊத்தணும். ஏப்பா மதக்க விடாதப்பா. மதக்கணும்பா. அப்பதான்ப்பா நெய் இது. அது வந்து சமைக்கும் போது ஊத்த வேண்டியது. சமைக்கிறதுக்கு முன்னாடி இல்லப்பா. உனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. நல்லா கலக்கிட்டு. இதே மைசூர் பாகு மாதிரி தான் இருக்குன்னா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் போல. அப்படியே அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மைசூர் பாகு செஞ்சுட்டு இருக்கேன்? பருத்தி பால் செய்ய தெரியுமா உனக்கு? பருத்தி கொட்டை வேணும் பாருங்க இருக்கு. ஏமாத்திட்டா. செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படிலாம் இல்லப்பா. எனக்கு தெரியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆமா. மாதிரி நல்லா கலக்கிட்டோமா. இந்த சக்கரை பாகு என்ன ஆயிடுச்சுன்னா போட்ட உடனே ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் வேணும்ல. ஏய் டைம் வேணும்னா ஆஃப் பண்ணி விடு. ஆஃப் பண்ண கட்டிடும்டா. அப்படியா? உனக்கு என்ன தெரியும்? அதானப்பா. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆனா நீ அடிபட்டு தெரிஞ்சிட்ட. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து எல்லாம் கரண்டி உருக்குறது எல்லாம் பண்ணிட்டு எது பண்ணா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். எல்லாமே தெரியும் எனக்கு. இப்ப அது அப்படி கூட சொல்ல வேணாம் தம்பி. நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் டீசெண்டா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு வரல வாயில. தெரியும் உனக்கு. என்ன புகழ்றதுக்கு மட்டும் வார்த்தை மட்டும் கிடைக்காது உனக்கு. நீ புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்படி பாருங்க. ஒரு புருஷன் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது வந்து பொண்டாட்டிக்கிட்ட எந்த அளவுக்கு சமாளிக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறத பிரபாகரன் வந்து அதுக்கு வந்து ஒரு கிளாஸே வைக்கிறான். முன்னோடியா திகழ்வேன். ஆமா ஒரு கிளாஸே வச்சு நீ அதுக்கு வந்து மாசம் மாசம் எல்லா புருஷன்கிட்டயும் இது கேட்கலாம். பாருங்க ஃபீஸ் கேட்டு நீ வந்து சமாளிக்கலாம். சமாளிக்க கத்து கொடுக்கணும். ஏப்பா தம்பி அவங்க வைஃபை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு தம்பா தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா பொண்டாட்டிகளும் ஒரே மாதிரி கேட்டகரியில தான் வருவாங்க. அப்படியா? புருஷனுங்க கிட்ட மட்டும். ஆமா அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வித்தியாசமான அப்படி இல்ல மக்களே. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஒருத்தன் போயிட்டு இந்த இன்னைக்கு படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு பொம்பளை இல்ல வண்டி டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது செம்ம கடுப்பாயிருச்சுங்க. அது ரீசெண்டாவே இந்த விஷயத்த நான் வந்து பதிவு பண்றேங்க. நான் ரீசெண்டாவே நான் பாக்குற ஆட்கள்லாம் தன்னோட வீட்டில் வந்து தன்னை வந்து ஒரு கார் ஓட்ட விட மாட்டாங்க, பைக் ஓட்ட விட மாட்டாங்க, சைக்கிள் ஓட்ட விட மாட்டாங்க அப்படின்னா அதை எவன் வந்து அதை சொல்றானோ வீட்டில் அவனை அடிச்சு மண்டையை புழக்கணும். ஏய் நான் ஓட்டு வேண்டாம், நான் இப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வரணும். அதை விட்டுட்டு அந்த கார் ஓட்டுறவங்களையோ இல்லை பைக் ஓட்டுறவங்களையோ இல்லை சைக்கிள் ஓட்டுறவங்களையோ ஒரு பொண்ணா இருந்தா ஒரு பொண்ணே என்ன சொல்றாங்க, ஒரு பொம்பளை என்ன சொல்லுதுன்னா
பொம்பளை கார் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நான் பிடிச்சி ஏறி விட்டேன். அந்த வெளியே எட்டி பார்த்து விடவே இல்லை, பிடிச்சி திட்டி விட்டேன். நீ ஒரு பொம்பளை தானே, ஏன் அப்படி பேசுகிற, என்ன அர்த்தத்தில்மா பேசுகிற நீ? நீ ஒரு பொம்பளை தானே, ஏன் அப்படி பேசுகிற, பொம்பளை ஓட்டினாலே இப்படி தான் இருக்கும்னா நீ பொம்பளைங்க காரே ஓட்டக்கூடாதுங்கிறியா? அதே மாதிரி தான் பொம்பளைங்க பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளை பைக்கை ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வேண்டியது எரிச்சல் ஆகுது சத்தியமா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது 2025ல நம்ம வந்து 90s கிட்ஸ் போய் ஜென்சி கிட்ஸ் வந்து ஜென்சி கிட்ஸ்க்கே கிட்ஸ் வர அளவுக்கு வந்துட்டோம். இன்னமும் வந்து ஒரு பொண்ணு திருந்தவே மாட்டேங்கிறாங்க, ஒரு கார் ஓட்டுறதுல கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மக்களே. ஒரு இடத்துல வந்து நம்ம ஏஐ வந்து அவன் எங்கெங்கே போயிட்டு இருக்கான்டா. இதுன்னு இல்ல, இப்ப சமீபமா நடக்கிற எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. என்னன்னு தெரியல, திரும்பி தொலைங்கடாப்பா. மத்த விஷயத்துல எல்லாம் நம்ம அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுங்க விஷயத்துல அதுக்கப்புறமா அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மட்டும் இன்னமும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே நமக்கு வந்துரும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா பொம்பளைங்களே அதை இது பண்றது. ஒரு பையன் அந்த மாதிரி சொல்றான், ஒரு ஆம்பளை அந்த மாதிரி சொல்றான்னா கூட சரி ஓகே அவன் புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவன் வளர்ப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு போயிடலாம். ஆனா ஒரு பொம்பளையே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொம்பளை வண்டி வரனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான்னா அப்ப அது வந்து புரியல, அது எந்த மாதிரி இன்னும் எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ரோடே டிராபிக்கான ரோடு, எல்லாம் பைக்கை வந்து மேல எடுத்து விட்டுருக்கானுங்க. அதனாலதான் டிராபிக் ஆயிருக்கு. அங்க இருக்கவங்களுக்கே தெரியுது. அது இவ என்னமோ வந்துட்டு பேசுறோமேன்ட்டு பொம்பளை ஓட்டுறாங்க அப்படிங்க. நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா ஜாக்கெட் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு அவளை நகண்டு போக சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா. ஹார்ன் அடிக்காம அவளை ஏத்தி இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பாளோ, அமைதியா இருந்திருப்பாளோ என்னன்னு தெரியல. ஹார்ன் அடிச்சனாலதான் அப்படி பேசுறது. டென்ஷன் ஆயிட்டா. என்ன ஹார்ன் அடிச்சிட்டு பின்ன போகாம நீ நடந்து போனா உன் பின்னாடியே வந்து அதுக்கு வந்து வார்த்தையை பார்த்தல பொம்பளை ஓட்டினா பின்ன அப்படிதான் டிராபிக் ஆகும்ட்டாப்பா. ஒரே போர்டுல ஆப்போசிட்ல வந்து டிராபிக் ஆனது வேற வண்டினால. கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து அவ்வளவு சின்ன இடத்துல ஒருத்தி வந்து கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி நம்ம வண்டி போனாதான் மத்த வண்டியில போக முடியும். ஆப்போசிட்ல ஒருத்தன் டிராபிக் பண்ணிட்டான். சோ எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹார்ன் அடிச்சு போயிட்டு போனதுக்கு வந்து இவளுக்கு ஏறிக்குச்சு. பொம்பளை வண்டி ஓட்டுறா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறா. எங்களுக்கு என்ன பொம்பளை வண்டி ஓட்டினா எப்படி டிராபிக் செருப்ப கலட்டி அடிக்கணும் அந்த மாதிரி ஆட்கள். பொம்பளை ஓட்டுறா, பொம்பளை வந்து பொம்பளை எப்படி இருக்கா, பொம்பளை அப்படி இருக்கா, பொம்பளை இதுதான் பண்றா, எரிச்ச பயிரா வருது. மக்களை இதை நல்லா கிளறிட்டேன் ஓகேவா. ஆனா பொம்பளை சமைச்சா மட்டும் ஏத்துப்பாங்க. பொம்பளை நல்லா சமைக்கிறா. என்ன பொம்பளை சமைக்க இந்த இது இருக்குல்ல, இந்த சக்கரைப்பாகு இருக்குல்ல, இந்த சக்கரைப்பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி காணுமே மதுரவி இருந்தானே. அந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்த உடனே இந்த இதை வந்து இப்படி ஊத்தி கிண்ட ஆரம்பிக்கணும் மக்களே. கிண்ட ஆரம்பிச்சோம்னா அது கட்டியாக பால்கோவா மாதிரி இருக்கு. பால்கோவா மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பால்கோவா ட்ரை ஆன ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்கும். அப்ப வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நல்லா மனசு போல நல்லா இஷ்டத்துக்கு நெய்யை ஊத்து. மனசு போல ஊத்துவப்பா உனக்கு. ஐயா இன்னைக்கு ஏன் தெரியுமா அமைதியா இருக்காரு? ஸ்வீட்டு செய்யல, நேற்று காரமாக செஞ்சேன். சீடை செய்யும் போது கடுப்பாயிட்டாரு. இன்னைக்கு வந்து ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டோம். மைசூர் பாகுன்னு தெரியுமா, அமைதியாக இருக்காரு. அங்கே மாதிரி யூடியூப்ல போயிட்டு மைசூர் பாகு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கு. இப்போல்லாம் தெரியும்ல, அந்த சர்ச் பட்டனை கொடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாப்ல. இந்த பாட்டு இருக்குல்ல, யாரா அந்த பையன் நான் அந்த பையன் அந்த பாட்டு வந்து வாய்ஸ் சர்ச் போட்டு ஆடாண்ட பையன் நான் தாண்ட பையன். யூடியூபுக்கு புரிய மாட்டேங்குது. 3 வாட்டி அப்படிங்கிற 3 வாட்டி புரியாம வேலைதான் வந்தா அந்த மழலை பேச்சு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது அந்த பாட்டே போட மாட்டேங்குதுமா அப்படின்னு ஒழுங்கா கேள்றா. அவன் பேச்சு எப்படி புரியும்? இதுலயே நிறைய நெய் இருக்கிறாரா, அதுவே பிரிஞ்சு வருது பாரு. A few moments later. அம்மா ஆபத்தின் விளிம்புல இருக்காயா? அங்க பாரு என்னது இது, பால்கோவா நான் சொன்ன மாதிரியே வருது பாரு. பால்கோவா இல்லடா இதுல வந்து நெய் ஊத்தி கிண்டணும். அப்படியா? ஆமா ஆமா. ஐயோ பாவத்தை பாத்துப்பா. பாத்தீங்களா, அது கூட சண்டை போடுறதே வேணாம் வச்சுங்க. இப்படி வரக்கூடாதுல்ல. ஆக்சுவலா பக்கோடா மாதிரி இருக்கு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு. இதுல ரிங்கு பக்கோடா பண்ண போறாங்கிற நீ பண்ணா அது ரிங்கு பக்கோடா இல்லப்பா, சங்கு பக்கோடா. ஓகே மக்களே, கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால நம்ம ஆஃப் பண்ணிடலாம். என்ன ஸ்மெல் வந்தா ஏன் ஆஃப் பண்றீங்க? ஐயோ அதனால நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்படி இப்ப பாதியில எடுத்து மைசூர் பாகு மாதிரி இல்லையே, அது KFC சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்கு.
என்னப்பா இதை எப்படிப்பா செட் பண்ணுவ? இல்லப்பா இது பொறுமையா முதல்ல பொறுமையை கையாளு சரியா? யாரு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க பொறுமையை கையாளுங்க. என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஐயோ இருப்பா இவ்வளவு நேரம் ஆன் பண்ணவே இல்லை பாத்தியா? பிராங்க் ஆனையா? அதான் பிரபாகர் வாய் ஓவரா பேசினா திடீர் பிராங்க் பண்ணுவோம் பிரபாகர். அவசரப்படாத பிரபாகர். முதல்ல வந்துட்டு அந்த கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ வந்து பெயிண்டர் வேலை பார்க்குறா. பெயிண்டர் வேலை இல்லப்பா, இது வந்து மெக்கானிக் வேலை. மெக்கானிக்கா? ஆமா, இந்த இது பைக்லாம் துரு பிடிச்சிச்சுன்னா இப்படி தேய்ப்பாங்கல்ல கிரீஸ். ஆமா, பைக்லாம் துரு பிடிச்சா கிரீஸ் எப்படி தேய்க்க மாட்டாங்கப்பா, செயின்ல தான் தேய்ப்பாங்க கிரீஸை. உனக்கு புரியுதுல நான் சொல்ல? ஆமாப்பா ஆமா. அப்புறம் ஏன் என்ன பிடிச்சி நோண்டிட்டு இருக்க? அது தெளிவா நீ புரிஞ்சுக்கணும்ல. நாளை பின்ன வெளியே போய் இந்த மாதிரி உளறிட்டு இருக்க கூடாது. உங்களோட தெளிவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த எண்ணெய் எல்லாம் இது நெய் எல்லாம் தனித்தனியா வருது, இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு தான் நெய் அதிகமா ஊற்றக்கூடாது. என்னடா இது இப்படி எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன இந்த மைசூர் பாக்கு இப்படி வந்திருக்கு? இப்படி அமைக்கி விடணும்னு நினைக்கிறேன். எனக்கு நோ சரியா படலை. எனக்கு தான் சரியா படல, செஞ்சுட்டு இருக்கல. இதுவா பேசாத. மைசூர் பாக்குனா வேற மாதிரி இருக்கும்பா எங்க ஊர்ல பார்க்கும்போது. எங்க ஊர்லயே வேற மாதிரி தான் இருக்கும். நாங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இரு, நானே பதட்டத்துல இருக்கேன். மில்க் இது பேசணும். இத நான் ரொம்ப குக்காக விட்டேன்னு நினைக்கிறேன். இல்லப்பா நம்ம இத பாத்துறோம், ஞாபகம் இருக்கா? கடைகள்ல எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து பால்கோவா. நீ நினைக்கிறது கிடையாது, அங்கிட்டு போயிரு. இரு, அப்பா முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன். பால்கோவா இல்ல, இது மைசூர் பாகுயா. மைசூர் கோவா. ஐயோ நீ நினைக்கிறது இல்லையா அது? முதல்ல இரு, அங்க பாரு. நல்லா ஏதோ காங்கிரீட்ல சிமெண்ட்டை போட்டு வைப்பாங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. பிரபாகர், முதல்ல நீ வந்து கிண்டல் பண்ணாம இரு. நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்? மதுக்குன்னு இருக்கும். இதுலயே இவ்வளோ ஹார்டா இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னும் கட்டியாக இருக்கும். அதை சொல்லு. நான் வேணா அந்த வெளியே மெட்ரோ வேலை நடக்குதுல்ல மெயின் ரோட்ல, அங்க போயிட்டு அவங்க காலில் ஒன்று மாட்டிக்கிட்டு மிதிப்பாங்களே சலக் சலக்குன்னு, அதை வாங்கிட்டு வரப்பா. காலில் மாட்டிட்டு 4 மிதி மிதிச்சோம்னா இதுல வேற நானு இது பத்தாது, ஸோ நம்ம 2 லேயர் வைக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு 2 பேப்பர் வேற கிழிச்சு வச்சேன். அப்படி பாவி. அந்த இதுலலாம் வந்து நல்லா மாவு மாதிரி ஊத்துனாங்க. எனக்கு இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு மைசூர் பாக்கு. நீ நார்மல் மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு இல்ல நார்மல் மைசூர் பாக்கு. இது மைசூர் பாகுன்னு சொல்லாத, இது வந்து அஞ்சலி பாகு. பேசாம இதை போட்டு மிக்ஸில அரைச்சி நல்லா இதுவாக்கிட்டு சாஃப்ட் ஆக்கிட்டு அப்புறமா வைக்கலாமா? மிக்ஸில போட்டு சாஃப்ட் ஆக்கிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து. ஐயோ ஐயோ ஏய் இல்லப்பா அது. ஏய் இருப்பா கரண்டியை உடைச்சிடாத. வெற்றி கொடி கட்டு படைகளை முட்டும் படி கட்டு. வேற ஏதாவது புதுசா பாக்குறவங்க பயந்துடாதீங்க. இது வந்து வேற ஒண்ணும் இல்லை, மைசூர் பாகு. மைசூர் பாகு செய்யறேன்ட்டு ஆரம்பிச்சா நெய்யை வேற ஊத்திருக்கேன்டா. இல்ல சாப்பிடலாம், ஆனா இது மைசூர் பாகு கிடையாது. என்னப்பா அது? 2 செகண்ட்ல இப்படி ஒட்டறத நீங்க பாத்துர்க்கீங்களா? சிமெண்ட் என்னடா சிமெண்ட்? நான் செஞ்சிருக்கேன் பாருங்க சிமெண்ட். இது பெருமை வேற. இதுல ஆளு மண்டையன் பாரு. இப்ப தீபாவளி பலகாரம் கேட்டேன் நான் உங்ககிட்ட. நானு எப்பறா ஒட்டுச்சு? ஒரு நிமிஷம் கூட ஆவலடா. எதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு நேரம் வந்து இந்த கிராஃப்ட் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்புறம் வெட்டி வச்சு இன்னொரு பேப்பர் வச்சனா, இன்னொரு பேப்பர் கட் பண்ணது எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. ஆமா, இப்ப அந்த பேப்பர் இல்லனா இதுல ஒட்டி இருக்குமோ? ஆமா. ஆத்தாடி ஆத்தா, பயங்கரமான ஆளா இருக்கியப்போ. இங்க வா அந்த மிக்ஸியை குளுக்கு. ஐயோ எனக்கு தெரிஞ்சு மிக்ஸி பிளேடுலாம் உடஞ்சி பறக்க போகுது. நான் தான் சொன்னேன்ல, இப்ப மிக்ஸி பிளேடு போச்சுன்னு வச்சுக்க. ஐயோ அம்மாடி, மிக்ஸில போட்டு அரைச்சும் அப்படியே இருக்குதுங்க. அரைய மாட்டேங்குதுடா அது. தம்பி வலிவிடுப்பா, உன்னோட அருமையை ஊரு பார்க்கட்டும். வலிவிட ஸ்டார்டிங்ல ஒரு டைலாக் சொல்லாது, எனக்காண்டி ஒரே ஒரு தடவை சொல்லேன். சொல்லுப்பா ப்ளீஸ்ப்பா. அந்த வாயில போட்டனே ஏதோ கரை என்னமோ வாயில வந்துரும்பா எனக்கு. எதனா அந்த டைலாக் சொல்லுப்பா ஒரு தடவை ப்ளீஸ். பா ஏய், நான் வாயில போட்டா போட்ட உடனே டக்குனு கரையற மாதிரி நெய் மைசூர்பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சொருப்பு பிஞ்சு போகும் பார்த்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் எதனா சொல்லிட்டு இருந்தேன்னா, அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீ முதல்ல பண்ணி முடி. மாவு
இது எனக்கு தெரிஞ்சு வந்து பிஸ்கட் தம்பி இல்லையா? சாப்பிட்டு பாரு, பிஸ்கட் மாதிரி இருக்கா? நெய் பிஸ்கட்டு. கர்மத்தை எனக்கு வேற ஊட்டுவாங்க. சாப்பிடு. பார்த்தாலே அது மிக்ஸியாலே அரைக்க முடியல, என் பல்லால பிடிச்சி சாப்பிடு. சரி குடுத்துல. என்ன சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்னது? மைசூர் பாக்கு. நல்லா இருக்கு. ஆனா இது மைசூர் பாக்கு கிடையாது. மைசூர் பாக்கு டேஸ்ட்டும் பால்கோவும் கலந்த ஒரு இன்வென்ஷன் மாதிரி இருக்குப்பா. வெடிக்காத சீடை செய்யறது ரொம்ப பெரிய கஷ்டமே. மைசூர் பாக்கு நம்ம வெளியே வாங்கிக்கலாம். வீட்டுல வந்து செஞ்சு 1/2 லிட்டர் நெய் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து நான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே பாடம் தான், ஓகேவா? அந்த மாதிரி பாடம் கத்துக்கிட்டதுல நான் வந்து இந்த மைசூர் பாக்க நம்ம வீட்டுல செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடம் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். எல்லாமே ஒரு பாடம் தானே. ஆமா, இன்னும் எத்தனை பாடம். இதுக்கு வந்து நம்ம பெருசா ஃபீல் பண்ண வேண்டிய வந்து நேரம் இது கிடையாது. ஆமா, இது நேரம் கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடையாது, எங்களுக்கு தானே நேரம். வாங்கி தரது நாங்க தானே. நீங்க ஏன் ஃபீல் பண்ண போறீங்க? இப்போ இன்னைக்கு நைட்டு சாப்பாடே மைசூர் பாக்கு தான். அஞ்சலி இந்த வீடியோ கால் பண்ணி மைசூர் பாக்கு காட்ட போறேன். மச்சான், ஏபி ஃபேமிலி, எங்களோட ஏபி ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய் ஏபி ஃபேமிலி. சோ நாங்க வந்து எஸ் நான் கீ மைசூர் பாக்கு சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வாயில வச்சோன்னு கரையுமா? ஆமா, அந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். ஆனா இப்ப பண்ணிருக்கிறது வாயில வச்சா கரையாது. சும்மா ஏன்னா மிக்ஸிலேயே கரைய மாட்டேங்குது. காட்டு. என்ன பண்ண? இவ்வளவு கட்டி அடிச்சுன்னு சொல்லிட்டு மிக்ஸில போட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு மிக்ஸில போட்டேன். அதுவும் அரைக்கல. அதுவும் பவுடரா வருது மச்சான். இங்க பாரு. நீ பேசாம கிரைண்டர்ல போடு மச்சான். நீ அவளுக்கு மேல இருப்ப போலயே. ஐயோ, ஏய் மைசூர் பாக்கு இல்ல, நீ குக்கீஸ். அதுதான் நான் சொன்னா பிஸ்கட் செஞ்சிருக்கேன்ட்டு. ஆமா, பிஸ்கட். மைசூர் பிஸ்கட். நான் உனக்கு எடுத்துட்டு வரவா? முதல்ல நாய்க்கு போட போற போரே சேப்போம். போற சரி மச்சான். அர்ஜுனங்க தோ இங்க இங்க பாரு. பாரு. அந்த இவ ஷீட் இருக்கும்ல, இவ வந்து இங்க விளையாடுறா மச்சான். கிச்சன்ல பாத்திரங்களை வச்சு விளையாடுறால, அந்த மாதிரி அவன் வந்து இவளோட சில விஷயங்களை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். பேக்கிங் ஷீட் இருக்கும்ல, அந்த ரோல். ஆமா ஆமா. இங்க பாரு. அர்ஜுன் டோர் செஞ்சுக்க கால் போடுக்கு கால் போடுறதுக்கு ரோல் செஞ்சிருக்கானாண்டி. சூப்பர். அட பாவி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு மச்சான். போயினே இரு. இங்க பாரு மச்சான், அங்க நிக்க பாரு வச்சிருக்கான் பாரு மச்சான், பேக் வச்சு. முட்டை கொடுத்துருக்கான்பா. அதான் உள்ள உன்னை மாதிரிலப்பா, அறிவா இருக்கு. இங்க ரோடு கிட்டனால ரோடுக்கா இங்க ஓடிப்பாங்க. ரோடு கட்டினா தானே கார் போடுவாங்க. உள்ள பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 1 year ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே மச்சான். பாய் பாய் மச்சான். நாளைக்கு ஜிலேபி செய்யறோம் வந்து. நாளைக்கு ஜிலேபி செஞ்சுட்டு வரேன். வீட்ல இல்ல மச்சான், வெளியூர் போறேன். மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த ஏய், பக்கத்துல நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. மாமா போதும். என்னடா இது எப்படி சாப்பிடுறது? இது என்னடா நான் பண்றது? சாப்பிடலாம்பா, குக்கீஸ் மாதிரி தானே இருக்கு. அப்படி சொல்றியா? ஆமா. சரி ஓகே, இத டப்பால போட்டுக்கிறேன். சோ நம்ம மைசூர் பாக்கு மேக்கிங் இஸ் கான் ராங். சோ நீங்க யாரும் வீட்ல ட்ரை பண்ணாதீங்க. என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து நம்மளோட ஜிலேபி வீடியோக்கு இங்க பாரு. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கன்னு சொல்றேன். மாட்டேன்டா. நான் வந்து ஜிலேபி செஞ்சு அது எப்படி ஒரு எதனா ஒண்ணு வந்து நமக்கு வந்து போயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து விட முடியாது இல்லையா? சமையலே விட்டுற முடியுமா? வாய்ப்பு இல்ல. சீரியஸ்ல ஒண்ணு வந்து ஃபெயிலியர். அடுத்தது வந்து நம்ம என்னன்றதை பார்த்து போயிட்டே இருப்போம் மக்களே. இந்த ஸ்பான்டேனியஸ் தான் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. எங்கேயோ கொண்டு போய் விட போகுது. பேசாம இருந்துரு பாத்துக்க. கிராசரிஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சோ எல்லாத்தையும் வந்து நம்ம அதிரசமும் ஜிலேபியும் செஞ்சுட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அடுத்த வீடியோல. சூப்பர் பாருங்க. அண்ட் ஸ்டே டியூன் அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றங்க. பக்கத்துல இருக்கு. வா சாப்பிடு வாசிக்கிறோம். கண்டபடி என்னைய வந்து இது பண்ண வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது. ஆனா மைசூர் பாக் மைசூர் பாக் மைசூர் பாக் மைசூர் பாக் மைசூர் பாக் இருடா இருடா. இதென்ன நல்லி எலும்பா தட்டி தட்டி சாப்பிடுறது.